அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம், அதில் 9-10 நான் படிக்கிறேன். இங்கே ஸ்தேவான் அவன் பெரிய கடைசியாக அவன் பேசுகிறான். அப்போ சொல்கிறப்ப யோசேப்பை குறித்து பேசும்போது பாருங்கள், அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். ஆமென். யோசேப்பை அவன் சகோதரர்கள் என்ன பண்றாங்களா, பொறாமை கொண்டு அவன் என்ன பண்ணாங்க, விற்று போட்டார். அப்போ சில நேரம் நம்ம கூடயே இருப்பாங்க, ஆனால் நமக்கு விரோதமாக இருப்பாங்க, நம்மளை வெறுக்கிறவர்களாக இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. நல்லா தான் பேசுகிறான், நல்லா தான் எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வளர்றது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படி சொல்கிறோம்ல. அப்போ யோசேப்பு தன் சொந்த சவுர் என்ன பண்ணா, விட்டு போட்டான். கொள்ளணும் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் தேவன் பாருங்கள், அங்கேயும் யோசேப்பை பாதுகாத்தார். அப்புறம் பார்த்தா விற்று போட்டாங்க. இவனை வச்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தருடைய தீர்மானம், கர்த்தருடைய நோக்கம் பெரிது. அருமையானவர், உங்களை குறித்து கர்த்தருடைய நோக்கம் பெரிது. ஆமென். சில நேரம் இப்படி நடந்துருச்சே அப்படி நீங்கள் வருத்தப்படாதீங்க, கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மைப்படுத்தும். ஆமென். அப்போ இங்கே பார்க்குறோம், தேவனும் அவனுடைய கூட இருந்து. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். யார் உங்கள் கூட இல்லாட்டினாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். யார் உங்களை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆமென். அடுத்து போட்டிருக்கு, எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவி. அப்போ இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு இருந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். இந்த பிரச்சனையிலிருந்து மட்டும் என்ன விடுதலையாக்குனா போதும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாருப்பா, எல்லா பிரச்சனையிலிருந்து நான் விடுதலையாக்குறேன். உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் உன் வாழ்க்கைன்னு நீ நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அது எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விடுதலையாக்குவேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். அப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். யோசேப்புக்கு செய்தார், உங்களுக்கு செய்வார். அடுத்து போட்டிருக்கு, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அப்போ கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னா, ஞானத்தை தரப்போறார், கிருபையை தரப்போறார். எதுக்கு அப்படின்னா, அதிகாரிகளின் முன்பாய் நிற்கும்படியாய், சில தலைவர்கள் முன்பாய் நீங்கள் நிற்க போறீங்க. கர்த்தர் அவங்கள கொண்டு போக போகிறார். ஆமென். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் சாதாரணமானவனா, கர்த்தர் சொல்ல நீ அசாதாரணமானவன். ஆமென். அப்போ உங்களோடு கர்த்தர் இருக்கிறபடியால் நீங்கள் அசாதாரணமானவர்கள். உங்களோடு கர்த்தர் இருக்கிறபடியால் நீங்கள் பராக்கிரமசாலிகள். அப்போ கர்த்தர் உங்களுக்கு தமது கிருபையும் ஞானத்தையும் ஏராளம் தாராளமாய் உங்களுக்கு வழங்க போகிறார். ஏன் அப்படின்னா, நீங்கள் நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஆமென். நிறைய பேருக்கு தீர்வுகளை கொடுக்கிறவர்களாய் உங்களை கர்த்தர் வைக்க போகிறார். உங்களுடைய வார்த்தைகள் ஞானம் நிறைந்த அந்த வார்த்தைகளுக்காக அநேகர் ஏங்கி தவிக்கிறாங்க. அவங்க உங்களை தேடி வரப்போகிறாங்க. நான் சும்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், கர்த்தர் சொல்லுவார், உன்னை தேடி நான் ஆட்களை அனுப்புகிறேன். அவங்க தேடி சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை மாற்றிடும். ஆமென். அடுத்து போட்டிருக்கு, அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். விற்று போட்டாங்க, வெறுங்குழியில் போட்டாங்க, ஆனால் கர்த்தர் எகிப்து தேசத்திலே அதிகாரியாக வைத்தார். முழு எகிப்து தேசத்திற்கே அதிகாரியாக வைத்தார். அப்போ நம்முடைய தேவன் எவ்வளோ ஆச்சரியமானவர். அருமையானவர்களை, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோட இருந்தால் போதும். யார் இருந்தால் இல்லை அதெல்லாம் விஷயமே இல்லை. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா, அது போதும். பாருங்கள், அவர் உங்களோடு கூட இருந்து எல்லா பிரச்சனையும் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு தேவையான கிருபையும் ஞானத்தையும் கொடுத்து உங்களை அப்படியே உயர்த்தி வைப்பார், உங்களை அப்படியே பயன்படுத்துவார். உங்களுடைய ஞானம் இந்த பூமிக்கு தேவை என்று சொல்லி தம்முடைய ஞானத்தை கொடுத்து உங்களை இந்த பூமியில் பயன்படுத்துவார். யோசேப்புக்கு செய்தார், இங்கே சொல்கிறார், உனக்கும் செய்வேன். ஆமென். யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த யோசேப்பு அவருக்கே அப்படி செஞ்சாருன்னா, இன்றைக்கி நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், நமக்கு எவ்வளோ அதிகமாக செய்வார். எனவே உங்கள் மனதை அப்படியே விரிவாக்குங்க. அப்படியே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்னு நம்புங்க. யோசேப்பை பயன்படுத்தினார்னா என்ன பயன்படுத்துவார்னு நம்புங்க. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். எனவே நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை மேன்மையான இடத்துல வைப்பார். உங்களுடைய ஞானம்
சிறந்ததாக இருக்கும். கர்த்தர் தமது கிருபைகளை கொடுப்பார். இந்த பூமியிலே நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். தேவன் உங்களை விடுதலையாக்குவார். மனிதர்கள் விட்டு சென்றால் நல்லதென்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் விடுவிப்பார், அவர் உயர்த்துவார், அவர் மேன்மைப்படுத்துவார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவர் கிருபையை தாராளமாய் வழங்குவார். அவருடைய ஞானத்தை அளவில்லாமல் கொடுப்பார். உங்களை எடுத்து பயன்படுத்துவார். இந்த வாழ்க்கையிலே ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நடத்துவார். அவர் உங்களை எப்படி எப்படி என்ன செய்யணும் அதெல்லாம் கொண்டு வந்து அவர் நடத்துவார். பாருங்க, நீங்கள் மேன்மையான இடத்துல இருப்பீங்க. பல அதிகாரிகளுக்கு ஆலோசனை சொல்லுகிற இடத்துல இருப்பீங்க. கர்த்தர் இதை சொன்னார், கர்த்தர் இதை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.